இந்த வீட்ல மட்டும் இல்ல, வெளியில இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே பெரிய டவுட்டு. ராணவ் உண்மையான கேரக்டர் என்ன? இந்த மாதிரி வீட்டுக்குள்ள இருக்கானே, இதுதான் அவன் உண்மையான கேரக்டரா? வெளிய ஒரு ஃபேக்கு, வீட்டுக்குள்ள ஒரு ஃபேக்குன்னு சொல்லிட்டு என்னவோ பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்கு ரயானும் சொல்றாரு. அவன் வீட்டுக்குள்ள ஒரு மாரி ஃபேக்கா விளையாடிட்டு இருக்கான் பாத்தியா? அது அவன் டாஸ்க்குக்காக மட்டும் இல்லாம, அவனுக்கு ஓட்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு கேம் விளையாடிட்டு இருக்கான். அவன பார்த்தா சம்டைம் எனக்கு கோவமா வருது. ஒருத்தங்க அவன்கிட்ட பேசாதன்னு சொல்லிட்டு ஒரு முகத்துல அடிச்ச மாரி சொல்றாங்க. அடுத்த நிமிஷம் போய் பேசுறான். அவனுக்கே ஒரு செல்ஃப் ஒபீடியன்ட்டா இருக்க மாட்டானான்னு சொல்லிட்டு பேசுறாங்க. பவித்ரா சொல்றாங்க, "எனக்கு தெரிஞ்சு அவன் உண்மையா தான் இருக்கிற மாதிரி இருக்கு. வீட்டுக்குள்ளேயும் சரி, வெளியிலயும் இப்படி தான் இருப்பான் போல இருக்கு. ஏன்னா அன்னைக்கு நடந்த பிரச்சனையில ஒரே செகண்ட் அவன் மனசுமே மாறிட்டான்." ஜாக்லினுக்கு அவன் என்னவோ ஒன்று பண்ணிட்டு இருக்கான். அவன் பண்ணுறது அவனுக்கு கரெக்டாக இல்லையான்னு தெரியல. எப்படியாவது மக்கள் சப்போர்ட் இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு கேமை விளையாடிட்டு இருக்கான். எல்லாரையுமே ப்ரோவோக் பண்ணிட்டு அதில் வந்து அவன் ஒரு கேமை விளையாடிட்டு ஒரு மாதிரி நக்கலாக சிரிக்கிறான் பாரு. அதுதான் உண்மையான ராணவ். ராணவ் பொறுத்த வரைக்கும் அவருக்கு என்ன நடக்குது ஏது நடக்குது தெரியுதான்னு தெரியல. ஆனால் ஒவ்வொரு சமயம் அவர் ஏதோ ஒன்று புரிஞ்சுக்கிறாரு. அப்படிதான் கிச்சன் ரூம்ல ஏதோ ஒன்று அவங்க ஏதோ கிண்டல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அது அவருக்கு கிண்டலா என்னன்னே தெரியாம பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ரயான், விஷால், முத்துக்குமார் எல்லாருமே புரிய வைக்கிறாங்க. நீ ஒன்று கிண்டல் பண்ணா நாங்க அது கிண்டல் எடுத்துக்கிறோம்ல, அதே மாதிரி இப்போ நாங்கள் உன்னை கிண்டல் தான் பண்ணிட்டு இருக்கோம். அதுவுமே நீ சீரியஸா எடுத்து நீ பண்ணிட்டு இருக்க, கொஞ்சமாவது யோசிச்சு பாருன்னு சொல்றாங்க. எனக்கு ரொம்பவே ஹிட் ஆகுது நீங்க பேசும்போது, அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன ஏதோ டார்கெட் பண்ணி நீங்க சிரிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் பேசி புரிய வச்சதுக்கு அப்புறம் தான் சரி நம்மளை கிண்டல் தான் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நகர்ந்துட்டாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரயான் என்ன நினைக்கிறாருன்னு தெரியல. இவங்க யாராவது பேசி கொஞ்சம் சத்தம் போட்டு இருந்து பேசினாலே இவரை பற்றி தான் பேசுகிறாங்களோன்னு நினச்சிக்கிட்டு அதையும் வந்து கேட்குறாரு. அதுவுமே சைலண்ட்டாக அங்கே இருக்க அருண் கிட்ட வந்து கேட்குறாரு. என்னை பற்றி ஏதாவது பேசுனீங்களா? ஏதோ சத்தம் போட்ட மாதிரி இருக்குன்னு சொன்னதுக்கு அருண் சொல்லிட்டாரு. இல்லை இல்லை, சாதாரணமாக காமனாக நாங்கள் பேசிகிட்ருக்கோம். யாரை பற்றியும் உன்னை பற்றி நாங்கள் பேசவே இல்லை. என்னோட முக்கியமான விஷயம் இன்னியோட லைவில் பார்த்தீங்கன்னா ரயான் என்ன சொல்கிறேன்னா, இந்த வீக்கு நான் கரெக்டாக விளையாடி இருக்கேன். இதனால் ஓட்டிங்கே மாறி இருக்கும். பாருங்களேன், இப்போ நான் எப்படியும் டிக்கெட் ஃபினால வாங்கி ஃபைனலுக்கு போயாச்சு. ஸோ ஓட்டிங் பேங்க்குமே மாறும். நான் ரொம்பவே எதிர்பார்த்துட்ருக்கேன் இந்த வீக்கெண்ட் எபிசோட். நான் கரெக்டாக பேசிகிட்ருக்கேன். அதனால் எனக்கு பொறுத்த வரைக்கும் கரெக்டாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அருணும் என்ன சொல்கிறான்னா, நீ வேற, நான் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். சரி, கடைசியாக ஒரு வாரம் நான் பேசினேன். கடைசியாக என்னை போட்டு உட்கார வச்சுட்டாங்க. ரயான் பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஹீரோயிசம் மாதிரி தான் இப்போது இந்த வீட்டுக்குள்ளே சுற்றிட்டு இருக்காரு. ஆனால் அவர் ஹீரோவா வில்லனான்றது நமக்கு அவர் பண்ணுற காலையிலேருந்து இப்போ வரைக்கும் முத்து ஃபோபியாவில் தான் சுற்றிட்டு இருக்காரு. கூடவே அருண் இதுக்கு ஏற்ற மாதிரி ஜால்ராவும் அடிச்சிட்டு இருக்காரு. முத்துக்குமார் கிட்ட ஒரு சிரிச்ச மாதிரி ஒரு அண்ணன் பேச்சு, அதுக்கப்புறம் இவர்கிட்ட அவங்களாம் ஒரு மாதிரி ஒரு மட்டமான கேம் விளையாடுறாங்கன்னு சொல்லிட்டு மாத்தியும் பேசிட்டு இருக்காரு. ட்விஸ்ட்டு இந்த வாரம் என்ன இருக்கும்னா ஒரு குறும்படம் கண்டிப்பாக இருக்கும் தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ குறும்படம்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் ரயானுக்கு அந்த டிக்கெட்டை கொடுத்துட்டு ஃபைனலுக்கு விஜய் சேதுபதி வரவேற்பார். அன்அஃபிஷியலில் பார்த்தீங்கன்னா ஜாக்லின் கடைசி இடத்துலையும் மஞ்சரி கடைசி இடத்துக்கும் வந்துட்டாங்க. அதே மாதிரி ரயான் டாப் 1ல இருக்காரு. ஸோ இதனால் அவங்களுக்குள்ளேயே ஒரு ஃபேண்டம் அடிச்சுக்கிறாங்க. கண்டிப்பாக ரயானால் இந்த ஓட் பேங்கிங் மாறியிருக்கான்னா மாறியிருக்கலாம். ஒருவேளை ஜாக்லின் வெளியே வந்தால் அது கண்டிப்பாக அன்ஃபேராக தான் இருக்கும். ஏன்னா 13 வீக்கு நாமினேஷனில் இருந்து இப்போ வரைக்கும் அவங்க உள்ளே இருந்துகிட்ருக்காங்க. சௌந்தர்யாவோட ஓட்டிங்குமே கண்டிப்பாக கம்மியாகும். சௌந்தர்யா சப்போர்ட்டர்ஸ் பவித்ராவை ஜெயிக்கணும், ரயான் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு ஓட்டு போட்டுட்ருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் பொசிஷனுக்கு ரயான் போட்டி போட்டுட்டு முன்னிலையில் போயிட்டுருக்காரு. டிடிஎஃப்ல முக்கியமான கேம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இண்டிபெண்ட்டான ஒரு கேமு. அதில் அந்த பாட்டிலை டச் பண்ணி அவர் நகர்த்தி சென்டர்லேயும் வைப்பார். ஸோ இதனால் இவருக்கு 4 பாயிண்ட்ஸும் கிடச்சிருக்கு. இது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் தான். ஸோ இதனாலுமே நமக்கு தெரியுது இவர் டிக்கெட்டு ஃபினாலேயே வின் பண்ணுறதுக்கு ஒரு அதிகமான வாய்ப்பு இருந்தது. ஸோ வீக்கெண்ட் நாளைக்கு எப்படி இருக்க போகிறதுன்றது நமக்கு நாளைக்கு காலையில் கூட இந்த அப்டேட் வந்துடும். ஸோ எலிமினேட் ஆக போகிற கண்டஸ்டன்ட் யாராக இருக்கும்ன்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிட்டு பிக் பாஸ் தமிழ் 8 சம்மந்தமான லைவ் அப்டேட் பார்க்கறதுக்கு என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே.